எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் கொரோனா வைரஸ்னால பாதிக்கப்பட்ட ஏழை எளிய மக்கள் எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கெல்லாம் கவர்மெண்ட் ஒரு சில சலுகையெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இப்போ 21 டேஸ்க்கு எந்த யாரும் வெளியே வராதிங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, நெக்ஸ்ட் மந்த் இஎம்ஐ கட்டணும், சேலரி போடணும், எல்லாமே இருக்குல்ல. அதுக்கெல்லாம் கவர்மெண்ட் ஒரு சில சலுகையெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சலுகையெல்லாம் என்ன, அந்த நிதி உதவி எல்லாம் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் கைஸ். கொரோனா வைரஸ் பாதிப்பு பல உயிர்களை காவு வாங்கிட்டு வர நிலைமையில் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் ஏப்ரல் 15 வரைக்கும் வீட்டை விட்டு அத்தியாவசிய தேவைக்கு தவிர வேற எதுக்காகவும் வெளியில் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலைமையில் அதிகமாக பாதிக்கப்பட போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏழை மக்கள் தாங்க. ஏழை மக்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க. தினமும் வேலைக்கு போய் தினக்கூலி வாங்குற ஏழைகள் வெளியில் போக முடியலன்னா டெய்லி சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு யோசித்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் ஏழை எளிய மக்கள் பாதிக்காமல் இருக்க அவங்களுக்கு சில திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க. ஸோ அது என்ன திட்டம்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். முதல் கட்டமாக 9 விதமான திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க. 1.70 லட்சம் கோடி நிதி ஒதுக்கியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், டாக்டர், நர்ஸ், துப்புரவு பணி செய்கிறவங்களுக்கு 50 லட்சத்துக்கான இன்சூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. டியூட்டியில் இருக்கும்போது கொரோனா வைரஸ் பாதித்து ஒரு வேளை அவங்களுக்கு ஏதாவது நடந்தால் அவங்க குடும்பத்துக்கு 50 லட்சம் கவர்மெண்ட் கொடுக்கறதா இந்த இன்சூரன்ஸ் மூலிமா சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன் 80 கோடி ஏழை மக்களுக்கு 5 கிலோ அரிசி, 5 கிலோ கோதுமை 3 மாதத்துக்கு கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே கொடுத்துட்டு இருந்த அளவோட இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. 1 கிலோ பருப்பும் ஃப்ரீயாக கொடுக்க சொல்லியிருக்காங்க. இந்த 80 கோடி பேரில் நம்ம இருப்போமான்னு வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். விவசாயிங்களுக்கு வருஷத்துக்கு கொடுக்குற 6000 ரூபாய் பணத்தில் 2000 ரூபாய் முன்னாடியே கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் ஒன் 100 நாள் வேலை திட்டத்தில் கூடுதலாக 2000 ரூபாய் பணம் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி 100 நாள் வேலை திட்டத்துக்கு ஒரு நாளைக்கு 182 ரூபாய் சம்பளம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இனி 202 ரூபாய் கொடுக்க போகிறாங்களாம். இது மூலமாக ஒரு நாளைக்கு 20 ரூபாய், அதாவது 100 நாளைக்கு 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்க போகிறாங்க அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. முதியவர்கள், விதவைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு 1000 ரூபாய் பணம் 2 தவணையாக 3 மாதத்துக்கு கொடுக்க போகிறாங்களாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழ் 3 மாதத்துக்கு கேஸ் சிலிண்டர்ஸ் ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. மகளிர் சுய உதவி குழுக்கு முன்னாடி 10 லட்சமாக லோன் அமௌண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போது 20 லட்சமாக அதிகமாக்கியிருக்காங்க. முன்னாடி கொடுத்துட்டு இருந்ததை விட 2 மடங்குமாக அதிகமாக்கியிருக்காங்க. ஸோ இது மகளிர் குழுக்கு கொஞ்சம் நல்ல விஷயம். 8th ஒன் 100 பேருக்கு கம்மியாக எம்ப்ளாயிஸ் வச்சுருக்க கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க 3 மாதத்துக்கு பிஎஃப் கட்ட தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. அந்த பிஎஃப்பை கவர்மெண்ட்டே கட்டுறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பிஎஃப்பில் 75% அமௌண்ட், அப்படி இல்லைன்னா 3 மாத சம்பளம், இதில் எது கம்மியோ அதை எம்ப்ளாயிஸ் வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அகைன் அந்த பணத்தை கட்ட தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் எல்லாம் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இது எல்லாம் சீக்கிரமாக நடைமுறைக்கு வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தென் நீங்கள் எந்த விஷயத்தை வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் யாருமே வெளியில் போக முடியாத சுச்சுவேஷனில் கவர்மெண்ட் இஎம்ஐ கட்டுறது, விவசாயம் லோன் தள்ளுபடி பண்ணுறது, ஆதரவற்ற பிச்சைக்காரங்களுக்கு தங்கிறதுக்கு இடம் கொடுக்கறது, வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வாடகை கட்டுறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கறது, டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே இல்லாததுனால ஹாஸ்பிட்டல் போகிற பேஷண்ட் எல்லாம் நிறைய பாதிக்கிறாங்க. ஸோ ஆம்புலன்ஸ் சேவை அதிகமாக்குறது, கவர்மெண்ட் ஃப்ரீயாக ஃபேஸ் மாஸ்க் அண்ட் க்ளவுஸ் கொடுக்கறது, கரண்ட் கனெக்ஷன் ஃப்ரீயாக கொடுக்கறது, இது மாதிரி அவசிய தேவைகள் எல்லாம் ஃப்ரீயாக கொடுத்தா ஏழை மக்கள் எல்லாரும் பயனடைவாங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கவர்மெண்ட் போட்ட ரூல்ஸ் நம்ம நல்லா இருக்கணும்னு சொல்லி தான். ஸோ அத்தியாவசிய தேவை தவிர வேறு எதுக்காகவும் வெளியே போகாதீங்க. கவர்மெண்ட் அடிச்சும் சொல்கிறாங்க, அன்பாகவும் சொல்கிறாங்க, உங்களுக்கு அந்த வைரஸ் வந்துடக்கூடாதுன்னு தான். ஸோ ஸ்டே சேஃப், ஸ்டே ஹோம், ஸ்டே ஹாப்பி. எல்லோரும் வீட்டிலே இருங்க, எங்கேயும் வெளியே போகாதீங்க. ஸோ இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ எல்லோரும் வீட்டிலே இருங்க, யாரும் வெளியே போகாதீங்க. அவேர்னஸ்
கவர்மெண்ட் சொல்கிறது கரெக்டு தான். அதே மாதிரி நிறைய பேர் அடிக்கிறாங்க. ஸோ அதை அடிக்காமல் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மக்களும் வந்து வெளியே வராங்க, அவங்க பண்ணுறதும் தப்பு தான். ஸோ அவங்க வெளியே வராமல் போலீஸும் அடிக்காமல் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ ஸ்டே சேஃப் கைஸ். இந்த மாதிரி டைம் தான் வந்து வீட்டில் ஹாப்பியாக இருக்க முடியும். ஸோ ஹாப்பியாக இருங்க. ஸோ பாய். சிறப்பு உதவி ஆய்வாளர் ரஷீத் என்பவர் ஒவ்வொரு வாகனங்களுக்காக சென்று கையெடுத்து கும்பிடிட்டு கண்ணீர் வடிக்கிறார். யாரும் வெளியே வர வேண்டாம், தொற்றுநோய் பரவக்கூடிய அபாயம் இருக்கிறது, தயவு செய்து யாரும் வெளியே வர வேண்டாம் என்று வர வேண்டாம் That's how we live it. Don't be mad at the system, it's simply how we've existed. I hear a lot of people talking like they politicians and choose to